நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மோசமான ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த பாலக்கோட் தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் நடந்ததோ அதோட பன்மடங்கு அமெரிக்காவும் ஈரானும்னா நம்ம சொல்லவே வேணாம். ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தேன். என்னென்னா, இந்த மாதிரி அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருச்சு மே 2ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க நேச நாடுகளுக்கு. அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து இந்த இதை விட்டு வெளியே வந்துடணும், இந்த ஈரானுடனான எண்ணெய் வர்த்தகத்தை வந்து முழுசாக முடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நாட்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஈரான் வந்து ரொம்பவே அதாவது ஈரானில் வந்து சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, பொருளாதார தடை அப்படின்றது இதுக்கு முன்னாடி அவங்க நாடை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிச்சது அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். ஸோ ட்ரம்ப் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த நியூக்ளியர் டீல்லேருந்து வெளியே வந்துட்டார். சொன்ன மாதிரியே பொருளாதார தடை அப்படின்ற ஒன்று கொண்டு வந்துட்டார். இந்த விஷயம் வந்து ஈரானுக்கு சுத்தமாக வந்துட்டு பிடிக்கல. நேச நாடுகள் எல்லாத்துட்டையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தன்னுடைய எண்ணெய் வர்த்தகம் சரி எல்லா நாடுகள்ட்டையுமே வேறு ஒரு ரூட் நம்ம பார்த்துக்கலாம், வாங்க டாலர் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் நம்ம டிரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காங்க. பட் ஆனால் எந்த விஷயமே ஒத்து வரல. இப்போ இந்த நேரத்தில் இப்போ வந்து ஈரான் இப்போ என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கல்ஃப் ரீஜியன் அந்த ட்ரேட் அந்த வர்த்தகம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்க இடத்த பதட்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கணும். அப்படி இருக்கிறப்போ எண்ணெய் வர்த்தகம் வந்துட்டு அவ்வளோ சுலபமாக நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு நடந்துடாது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ், அது பேர் சரியான அப்போ வந்துட்டு எனக்கு ரீகால் ஆகலை, நினைவுக்கு வரல. ஸோ அந்த இடங்களில் வந்துட்டு நிறையா வர்த்தக கப்பல்களை வந்துட்டு தாக்கியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு காரணம் ஈரான் அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட், பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டானாலும் சரி வித் ஏர்க்ராஃப்ட் எதுனாலும் சரி ஈரானை கடந்து போக முடியாது. ஸோ இப்போ வந்து சிவில் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஏரோப்ளைன் மூலியமாக போகிறது வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு பதற்றத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுடைய ஸ்பை ட்ரோனை வந்துட்டு ஈரான் அவங்களோட காட்ஸ் வந்துட்டு சுட்டு வீழ்த்திட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஸ்பை ட்ரோனு. இந்த ட்ரோனை வந்துட்டு ஈரானோட மிசைல் டெக்னாலஜி வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கே, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சுட்டு வீழ்த்தியிருக்கே அப்படின்றது பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவோட ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக அமெரிக்கா பயங்கரமான ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயம் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொழைச்சி போட்டோம், நாங்கள் பதிலுக்கு ஒரு 2-3 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம், அதில் வந்து 150 பேத்துக்கு மேலே வந்துட்டு சாவாங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து சரியான பதிலடியாக இருக்குது, அது அளவுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியான நேரத்தில் நாங்கள் ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அமெரிக்கா வந்து என்னென்னா, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தடை மூலியமாகவே வந்துட்டு ஈரானை வந்துட்டு கழுத்தை நெரிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு முழு யுத்தத்துக்கு ஈரானுடன் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா விளைவுகள் பயங்கரமாக வரும், எதிர்வினை பயங்கரமாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஈரானும் வந்துட்டு அதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த பொருளாதார தடை தான் வந்துட்டு ஈரானை பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கி வச்சிருக்கு. போர் அப்படின்னு வந்தால் வந்துட்டு உலக நாடுகள்லாம் பேசி சமாதானப்படுத்த வச்சுருவாங்க, வேற ஒரு பாதைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த முடிவுக்கு நம்ம போவேனா அப்படின்றதுல அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து இப்போ என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, இந்த சூழ்நிலை பதட்டமாக இருக்கணும், அமெரிக்கா பொருளாதார தடை தங்கள் மேலே விதித்தது வந்துட்டு பயங்கரமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத வந்து உணர்த்தணும் அப்படின்னு வந்துட்டு நிறையா முடிவுகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா எந்த ஒரு பயங்கரமான ஒரு அஃபென்சிவ் எடுத்தாலும் அதுக்கு பயங்கரமான கவுண்டர் அஃபென்சிவ் வந்துட்டு ஈரான் எடுப்பாங்க. அதாவது அவங்களோட ஸ்பை ட்ரோன் எந்த இடத்துலேருந்து வந்தது, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த மாதிரி அமெரிக்காவுடனான நேச நாடுகளையும் ஈரான் தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து பயங்கரமாக உயரும், உலக பொருளாதாரம் பயங்கரமாக சீர்குலையும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஈரான் நிகழ்த்தக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயமும் அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இப்போ ஈரான் வந்துட்டு ஒரு நிர்பந்தம் எல்லாத்தையுமே கொண்டு வர பார்க்குறாங்க. என்னென்னா, அமெரிக்கா வந்து எங்களோட உட்காந்து பேசணும், அந்த பொருளாதார தடையை நீக்கணும், ஈரானோட நோக்கம் அதான், அந்த பொருளாதார தடையை நீக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையில் தான் இருக்குது அமெரிக்கா. இப்போ இந்த முக்கியமான சூழ்நிலை, அதாவது ட்ரம்ப் வந்துட்டு பொருளாதார தடை விதிப்பேன்னு சொன்னார், டீல்லேருந்து வெளியே வந்துட்டார், சொன்ன மாதிரியே பொருளாதார தடை விதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஈரான் மேலே இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒபாமா வந்து எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு போயிருந்தார், அதெல்லாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பேசணும். இவர் செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஜார்ஜ் புஷ் காலத்திலேயே வந்துட்டு ஜான் போல்டன் அப்படின்ற நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இப்போ இருக்கிறவர், அவருக்கு வந்து ஈரான்னா பிடிக்காது. ஸோ இப்போ அவர் வந்து ஈரான் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவர் தான் ட்ரம்பினுடைய அந்த ஈரான் பாலிசியை வந்துட்டு முக்கியமாக வடிவமைக்கிறதுல ஒருத்தர். அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ, அவர் இப்போ வந்து இந்தியா வர போகிறாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் முக்கியமாக ஈரானுக்கு மேலே இவ்வளோ இதாக நடந்துக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்போ வந்து அமெரிக்காவோட ஸ்பை ட்ரோனை வந்துட்டு அடிச்சிட்டாங்க ஈரானை. ஸோ அதுக்கே பதில் தாக்குதல் இவங்க நடத்த சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் ஆனால் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவங்க பேச்சு இந்த நேரத்தில் கேட்காம ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எதோ எப்படியோ இப்போ வந்து
இந்தியாவிலிருந்து யூஎஸ்க்கு வந்துட்டு நிறையா பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது நான் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் போகிற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ ஒரே ஒரு ஃப்ளைட் தான் போயிட்டுருக்கு, அதுவும் ஏர் இந்தியா தான் ஆப்ரேட் பண்ணுது. அமெரிக்கன் பேஸ்டு சர்வீஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈரான் மேலே வந்துட்டு இப்போ எந்த ஒரு பெரிய பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்டும் போகிறதில்லன்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே உக்ரைனில் வந்துட்டு ஒரு மலேசியன் ஏர்கிராஃப்டை சுட்டி வீழ்த்தினது தெரியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப பதட்டமாக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஸ்பார்க், அதாவது அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்கு பயங்கரமான பதிலடி ஈரான் கொடுத்துச்சு, இந்த மாதிரி அடுத்து போக ஆரம்பிச்சிச்சுன்னா போர் அப்படின்ற ஒன்றை நிறுத்தவே முடியாது. ஸோ ஈரானுக்கு பொருளாதார தடையிலேருந்து வெளியே வரணும், அமெரிக்காவுக்கு ஈரானை பொருளாதார தடை மூலியமாகவே கிரம்பிள் பண்ணணும். ஸோ இதுதான் இவங்களோட அஜெண்டா. இது ஆனால் ஈரான் வந்துட்டு ரொம்பவே சாலிடாக இருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ட்ரம்ப்பும் வந்துட்டு ஈரான் மேலே சரியான எண்ணம் கிடையாது. இது எந்த இடத்துல போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரணும்னு நினச்சேன். இதுக்கு பின்னாடி நிறையா பாஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.